கொஸ்டின் உங்கள் முன்னால் நான் பேசுகிறத வச்சு ஒரு 10 புத்தகம் நீங்கள் வாங்க போகிறீங்க. அதை பள்ளி வேலை நேரத்துக்கு உள்ளேயே முடிச்சிருவோம். அது யார் வாங்க போகிறோம்னு கடைசியில் பார்ப்போம். அந்த ட்ரக்குன்னு சொல்லி போதைக்கு தனியாக ஆங்கிலத்தில் எதுவும் போதைப் பொருளுக்குன்னு தனியாக பேர் இருக்கா, இந்த மருந்து பொருளுக்கு தனியாக எதுவும் ஆங்கிலத்தில் பேர் இருக்கா? ரெண்டுக்குமே ட்ரக்குன்னு தான் சொல்கிறோம் நம்ம, அப்படி தானே? மெடிக்கலில் போய் மருந்து வாங்கிட்டு வரோம், மாத்திரை வாங்குகிறோம், அதுவும் ட்ரக்கு தான். நமக்கு விரும்பத்தகாத போதைப் பொருள் பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல, அதுவும் ட்ரக்கு தான். ஏன்னா அது வந்து ஒரு மருந்து. ஆனால் அதை விருந்தாக எடுத்துக்கிறது தான் பிரச்சனையே. விருந்தாக எடுத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் சமீப காலத்தில் இறப்பு விகிதத்தில் வயசு எவ்வளோ தெரியுமா? 30 வயசு, 28 வயசு, 32 வயசில் இளைஞர்கள் செத்து போகிறாங்க. குறிப்பாக மது, போதை, சிகரெட்டு, கஞ்சா, எதெல்லாம் நமக்கு தேவையில்லாததோ அது பூரா அவங்க உட்கொண்டு அவங்க இறந்து போகிறது மட்டும் இல்லை, இளம் விதவைகளையும் விட்டுட்டு போயிடறாங்க. இதுதான் பெரிய பிரச்சனை. நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுனீங்கன்னா அந்த நிகழ்ச்சியினுடைய அப்ஜெக்ட் வந்து போய் சேராது. எல்லாரும் வந்து இப்போ என்னை பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் வக்கீலாக இருக்கிறோம், ஒவ்வொரு வக்கீலையும் பார்த்தவங்களுக்கு தெரியும், போய் பார்த்துட்டு வந்தால் அவங்க தனியாக கன்சல்ட் பேசுவாங்க. இதை நம்ம வந்து ஒரு முன்னெடுப்பாக போய் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறோம். வழக்கறிஞராக வெறுமனே கோர்ட்டில் சம்பாதிக்கிறது ஏதோ நம்மளை தேடி வருது. இன்றைக்கி நம்ம புலிக்காக இருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபியாக இருக்கோம், வருமானம் ஒரு வகையில் வருகிற பொழுது நிச்சயமாக சமுதாயத்தை நோக்கி பயணிக்கணுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே இருக்கணும்.